ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டி பேட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நாம அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் வந்து கொஞ்சம் சேல்ஸ் வந்திருக்கு. அது போக நம்ம ஃபார்மை சுற்றி வலைய வச்சு பின்னியாச்சு, பறவை ஒன்றும் வெளியில் போகாத அளவுக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபிஷ்ஷோட நேம் பார்த்தீங்கன்னா ஜூவல் ஃபிஷ் அப்படிம்பாங்க. இது வந்து சைஸ் வந்து நான் வீட்டில் காட்டுறேன், இந்த சைஸ் தான். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ், அதாவது ஒரு மீன் வந்து 70 ரூபா சொல்கிறாங்க. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு ஆள் தான், அதாவது நம்ம ஃபார்மில் வந்து பேட்ஸ்லாம் வாங்கிட்டு போன ஆள் தான். இவர் லொக்கேஷன் எங்கேன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா தருமபுரியில் உள்ள பாலக்கோடு அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் இவங்க லொக்கேஷனு. நீங்கள் பக்கத்தில் அப்படின்னா நான் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். எங்கே லாங்கினாலே இவர் வந்து டெலிவரி பண்ணிடுவாப்பில். அதனால் இவர் நம்பர் வந்து நான் வந்து கான்டாக்டில் கொடுக்கேன். அதாவது நம்ம டிஸ்பிளே இப்போ பண்ணுற மாதிரி இந்த 2 நம்பர் தான் அவங்க நம்பரு. வேணுங்கிறவங்க மறக்காமல் கால் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த கட் பீஸ் மீனும் இதிலே சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கணுன்னா வீடியோ முடிஞ்சதாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஃபார்முக்கு பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நம்ம வலை அடிச்சிருக்கோம். நம்ம பேர்டு எதுவும் மிஸ் ஆனாலும் வெளியில் போகாத அளவுக்கு நம்ம வந்து சுற்றி வலை அடிச்சிருக்கோம். அதே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பீங்க. அதனால் வீடியோ முடிஞ்சதாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். சில பேருக்கு ஃபிஷ்ஷில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு பேட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு பெட்டு, அதாவது இந்த நாய் பூனை அந்த மாதிரி வளர்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் இது வந்து பெட்டு லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டிங்கனாலே நம்ம ஃபீல்டு வேறு லெவலில் ஆயிரும். அதாவது நம்ம வந்து கேர் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாட்டும் வளர்த்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஃபிஷ்ஷு தேவை அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து அவர்கிட்ட கால் பண்ணி சொல்லிடுங்க. பக்கத்தில் இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து சொல்லியிருப்பேன். லாங் அப்படின்னாலும் ஒரு டெலிவரி பண்ணிக்கிறாரு. அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவர்கிட்ட போய். அதுக்கடுத்து கட் பீஸ் ஃபிஷ்ஷு வந்து ஃபுல்லாகவே இதில் வரும். இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே கட் பீஸ் தெரியும். கட் பீஸ் ரேட்டும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான்லாம் கிட்டத்தட்ட 8th 9th, அதாவது கிட்டத்தட்ட 2014 2015 அந்த டைம் வந்து மீன்லாம் வளர்த்த டைமு. அதனால் நம்மளுக்கு கட் பீஸ் பற்றி ஃபுல்லாகவே தெரியும். ஆனால் கட் பீஸோட வகைகள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது. நம்ம வந்து நார்மல் கட் பீஸ் தான் வாங்கி வளர்த்துட்டு இருந்தோம். இதான் அந்த கட் பீஸு. இந்த கட் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ், அதாவது ஒரே ஒரு மீன் வந்து 15 ரூபா. அது பேராக வாங்கினீங்கன்னா 30 ரூபா வரும். மேல் அண்ட் ஃபீமேல் வந்து இதை வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மீன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிலனா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தெரிஞ்சு நீங்கள் வளர்க்கிங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஃபிஷ்ஷும் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபார்ம் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படியும் ஒரு 10 பேருக்கு மேலே தான் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் டெலிவரிக்கு. ஏன்னா ஒரு பேர் 2 பேர் நீங்கள் டெலிவரி வாங்கினீங்கன்னா டெலிவரி சார்ஜ் தான் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 10 பேர் 20 பேர் மொத்தமாக வாங்கினீங்கன்னா டெலிவரி சார்ஜ் வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஃபிஷ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு தூத்துக்குடி எடுத்துக்கிட்டால் நம்ம பெட் ஷாப்பில் ரொம்பவே ரேட் அதிகமாக தான் இருக்குது. நான் வந்து நார்மல் கட் பீஸே 40 ரூபா 50 ரூபா வரைக்குமே இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா பேர் 30 ரூபாய்க்கே கொடுக்காப்புல. டெலிவரி வந்து ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்திருப்பீங்க அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து. நம்ம வந்து பேட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட் வந்து கொடுப்போம். ஆனால் அவங்க என்னென்னா ஃபிஷ்ஷுக்கே எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கொடுத்து வளர்த்துட்ருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஃபுட்டு என்னென்ன எப்படி வளர்க்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் ஃப்ரீயாகவே. அதனால் அவங்க கான்டாக்ட் நம்பர் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இப்போ செக் பண்ணி அவங்கள்ட்ட எல்லாமே கேட்டுக்கோங்க, விவரம் எல்லாமே. நீங்கள் மீன் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வலையை பற்றி பார்த்துடலாம். இந்த இவங்க லொக்கேஷன் எங்கே அப்படின்னா நம்ம தூத்துக்குடியில் உள்ள பழைய மார்க்கெட், அதாவது அந்தநாத கோயில் பழைய மார்க்கெட்டுமாங்க. அங்கே வந்து உள்ள இந்த கடையை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து உள்ளே வந்து விசாரிச்சு தான் வந்த அந்த கடைக்கு. நம்ம வந்து காலையிலே போனனால நம்ம போனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து திறக்கவே செஞ்சாங்க. கடையோட நேம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து ஃபுல் வலை கடை தான். வலை வந்து பழைய வலை வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். நம்ம தூத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு 2 கடை வந்து சொன்னாங்க. அதில் ஒன்று இது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளியாப்பட்டா தேட்டர் வந்து தூத்துக்குள்ளே தெரிஞ்சுக்கும். அந்த தேட்டருக்கு பக்கத்தில் ஒரு கடை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து கடை க்ளோஸ் ஆகிருந்துச்சு. பட் அங்கே இங்கேயும் ரேட்டு எப்படின்னு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விசாரிச்சா வந்தோம். அதுக்கு வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அதனால தான் நம்ம இந்த கடையை தேடி காலையிலே வந்தோம். காலையில் நம்ம வந்ததுக்கப்புறம் தான் திறக்கையும் செஞ்சாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த நமக்கு எடுத்து கொடுத்த அண்ணன் பார்த்திங்கன்னா ஓனர் கிடையாது. ஓனர் வந்து சாவியை கொடுத்துட்டு வெளியில் போயிட்டாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அங்கே வேலை பார்க்குறவங்க போலுக்கு. இவங்களுக்கு வந்து ஒன் சைடு கை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விரல் தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து 5 விரல் இருந்தே நம்மளால் சமாளிக்க முடியாது. அவங்க வந்து ஒரே ஒரு விரலை வச்சுட்டே நம்மளுக்கு வந்து வலையெல்லாம் சும்மா சம்முன்னு வெட்டி கொடுத்தாங்க. அதனால் அவங்க வந்து ரொம்ப பாராட்டினா வந்து சூப்பராக இந்த வயசில் நீங்கள் இப்படி இருந்தும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாராட்டிட்டு வந்தோம். ஆனாலும் இல்லைடா நம்மளுக்கு அப்படியே பழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்து சொன்னாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. இந்த வலை எல்லாமே ரேட்டு வந்து
ஒவ்வொரு கண்ணிக்கு ஏற்றப்ப ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க. நம்ம வந்து வாங்கின கண்ணு எது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். இதெல்லாம் ஒவ்வொரு மூட்டையாக தான் கொடுப்போம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது வந்து தனித்தனியெல்லாம் பிச்சு கொடுத்தா ஒப்பேராது தம்பி, அதனால் நீ வந்து வெளியில் பார்த்துக்கோ, வெளியில் தான் நம்ம வந்து பையில் அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா, அதில் தான் ஒன்று நீ வந்து வாங்குற மாதிரி இருக்கும், அதான் கிலோ கணக்கில் கொடுப்போம், இதெல்லாம் மூட்டையாக மொத்தமாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து வெளியில் வந்து இந்த வலை தான் செலக்ட் பண்ணோம். இந்த வீடியோவில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த வலை தான் செலக்ட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா 120 ரூபா கிலோ சொன்னாங்க. நம்ம வந்து ஒரு 2.5 கிலோ 700 கிலோ வந்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம். நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். அதுக்கடுத்து இந்த சின்ன கண்ணி வலை தான் நம்ம வந்து கேட்டோம். ஏன்னா இதுனா ஃபின்ச்சஸ் முதற்கொண்டு வெளியில் பறக்காமல் இருக்கும்னு தான் இந்த வலை கேட்டோம். ஆனால் இந்த வலை வந்து வெயிட்டும் கூட இருந்துச்சு, அதே மாதிரி ரேட்டும் கூட இருந்துச்சு. ஏன்னா வெயிட்டுக்கு ஏற்றாப்புல ரேட் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஸ்டார்டிங் வாங்கின வலை பார்த்திங்கன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த வலை அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருந்துச்சு. அதாவது அது வந்து அகலம் நீளம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வெயிட் கூட இருக்கும். இப்போ நம்ம வாங்கின வலை பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 2.700 இருந்துச்சு. இதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அவங்களுக்கு பைசா கொடுத்துட்டு நம்ம வந்து வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நேராக வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே வெளியில் விரிச்சு போட்டு நம்ம வந்து அகலம் நீளம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம வந்து கரெக்டாக துல்லியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து அளவு பார்த்தே போகல, ஆனால் நம்ம வாங்கின அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. அதனால் எங்கள் அப்பா ஆல்ரெடி கடலுக்கு போனவங்க அப்படின்றதுனால நம்ம வந்து அவங்கள்ட்டே கொடுத்து தைக்க சொல்லியாச்சு. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் கைவந்த கலை தான், நம்மளால் இப்படி வந்து கோர்த்து தைக்க முடியாது. நான் வந்து சும்மா அப்படியே கட்டிடலாம் தான் நினச்சேன். பட் எங்கள் அப்பா ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்கள் அப்பாட்டே நான் வந்து ஹெல்ப் கேட்டேன். எங்கள் அப்பா ஃபுல்லாகவே செஞ்சு கொடுத்தாங்க. நானும் எங்கள் அப்பாவை சேர்ந்து ஃபுல் வேலையும் பார்த்தோம். இது ஒவ்வொரு கண்ணிலையும் ஒவ்வொரு நூல் மாதிரி கோர்த்து நம்ம வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கோர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வந்து ஆடு பார்த்திங்கன்னா, அந்த ஆடும் நம்மள்ட்ட உள்ளே தான், நம்மள்ட்ட ஆடும் இருக்குது. அதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ ரீசெண்டாக போடலை. நான் வந்து கண்டிப்பாக அடுத்த ஒரு நாள் ஆடை பற்றி நான் வீடியோ போடுறேன். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கடலுக்கு போகல. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகிற வயசும் தாண்டிட்டு, அதனால் இப்போதைக்கு கடலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது சின்ன சின்ன வேலை வந்து போகிறாங்க. ஏன்னா வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும் அப்படிங்கிறனால பக்கத்தில் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் நம்மளுக்காண்டி இன்றைக்கி வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூட இருந்து இது வந்து முடிச்சு கொடுத்தாங்க. நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை பார்த்தோம். ரொம்ப சீக்கிரமே நம்ம வந்து வேலையை பார்த்தோம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து அந்தளவுக்கு க்யூராக பார்த்தாங்க. ஆல்ரெடி கடலுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அதனால் அளவுலாம் கரெக்டாக அவங்க தான் எடுத்தாங்க. அளவு எடுத்து இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கொடுத்தாங்க. எனக்கும் அந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சி. ஓகேவா மலர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர்த்தியாச்சு. ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. எப்படி கவர் பண்ணால் அப்படி வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கவர் பண்ணியிருக்கோன்னு. ஒரு காக்கா வந்து, அதாவது காக்காவுக்கு தான் மெயினாக நம்ம வந்து இந்த மரத்தை வெட்டியிருந்தோம் இல்லையா, அதனால் அந்த கேஜில் நம்ம வந்து உள்ளே வச்சாச்சு. அந்த கேஜை நான் காட்டுறேன். அந்த கேஜுக்கு சைடு பார்த்திங்கன்னா காக்கா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கேஜ் தான். பின்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கேஜ் வழியாக அந்த கேப் வழியாக காக்கா உள்ளே வந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாகும். அதே மாதிரி பூனை தொல்லையும் கொஞ்சம் இருக்கும். அதனால் இந்த வலை போட்டதுனால அந்த தொல்லையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். காக்கா வந்து அந்தளவுக்கு உள்ளே வராது, பூனையும் சுத்தமாகவே உள்ளே வராது. அதனால் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி லவ் பேர்ட் திடீர்னு நம்ம வந்து கைவிட்டு மிஸ் ஆகும். ஆல்ரெடி நிறைய ஒரு 5-6 பேர்டு நம்ம வந்து பறக்க விட்ருக்கோம். அதனால் மிஸ் ஆகிறதும் வெளியில் போகாமல் இருக்கிறக்காண்டி அந்த வலையை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, அப்படிங்களா டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.